ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். நான் ப்ரீவியஸாக வந்து சண்டே ஸ்பெஷல் vlog அந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஜஸ்ட் வந்து சண்டேஸில் நான் எப்படி வந்து சமைச்சு ஃப்ரீ டைம் அன்றைக்கி தான், ஸோ அன்றைக்கி எப்படி பண்ணுவேன் சமையல் அப்படின்றது தான். ஸோ இந்த சண்டே வந்து நம்ம பிரியாணி பண்ண போகிறோம், சிக்கன் பிரியாணி. ஸோ நான், ஹஸ்பண்ட் இல்லாமல் தங்கச்சி, அப்புறம் இன்னொரு அவளோட ஃப்ரெண்டு, அந்த மாதிரி ஒரு 4 பேருக்கு வந்து பிரியாணி செய்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு, இது வந்து மீடியம் சைஸ் வந்து பாத்திரம். அது டபரா செட் சொல்லுவாங்க. ஸோ அது வாங்கியிருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிட்டு, ஜஸ்ட்டு நார்மல் நம்ம குக்கிங் ஆயில் இருக்கு இல்லையா, அதுவும் அதுக்கப்புறமா வந்து நெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் நான். ஸோ கட்டி ஆயிடுச்சு. நிறைய வந்து நான் நெய் ஆட் பண்ணல. ஜஸ்ட் இதில் போட்டிருக்க குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் இருக்கும், அவ்வளோதான். நான் வந்து ஆயிலும் நிறைய ஆட் பண்ண மாட்டேன். நிறைய எண்ணெய் தேங்கி இருக்க மாதிரி இருக்காது இந்த பிரியாணி. ஸோ நம்ம ஆயில் சூடானதுக்கப்புறமா எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கிறோம், பிரியாணி ஸ்பைசஸ். யூஸ்வலாக போடுற பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அதுக்கப்புறமா சோம்பு, அந்த இன்னும் நிறைய ஸ்பைசஸ் இருக்குது. நான் ஒரு 4-5 ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி நான் எப்படி செய்வேனோ அது நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். என் சைட்லேருந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் என்னோட தங்கச்சி, தம்பிங்க, ஹஸ்பண்ட் எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்காது. ஸோ ஓகே. ஸோ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு, நான் வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படியும் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டு, அது நல்லா வந்து எல்லோரும் சொல்கிறது தாங்க, நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, புதுசு ஒன்றும் இல்லை. பட் ஸ்டில் ஆனியன் வந்து நல்லா ஒரு கிளாஸ் மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் குக் ஆனதுக்கப்புறமா. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், எல்லாமே வதக்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். பட் அதனால தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் ஃபைனல் ரிசல்ட் பிரியாணி சூப்பராக இருக்கும். இல்லைனா பச்சை வாசனை போகாது, ஒரு மாதிரி ஆனியனோட காரம் அப்படியே ஒரு பச்சையாகவே தெரியும். ஸோ அதனால நல்லா வந்து நம்ம இதை வதக்கிட்டோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுட்டேன். ஸோ அதுலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து சிக்கனில் அந்த ஜூஸ்லாம் இறங்கும்போது ரெண்டும் வந்து ரொம்ப நிறைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்ட மாதிரிலாம் இருக்காது. இதுவே நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அது ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட்ஸ் அது வரைக்கும் குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆனியனோட கம்பேர் பண்ணும்போது தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். ஏன்னா வந்து தக்காளி வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோவா சேர்த்தா பிடிக்காது. ஸோ நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் கிரேவி நிறைய வேணும், நல்லா தக்காளிலாம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் 4 தக்காளி எடுத்திருக்கேன் இதில். ஸோ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சமாக நான் வந்து கல்லுப்பு போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளி நல்லா குக் ஆகி நமக்கு நல்லா வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ நான் க்ளோஸ் பண்ணி வச்சு அது வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா எல்லாமே குக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுற போகிறோம். ஸோ அது கொஞ்ச நேரம் வந்து இந்த மசாலாலே குக் ஆகும், ஆயிலே நல்லா குக் ஆகி அதில் இருக்க தண்ணி எல்லாம் இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஐ மீன் கரம் மசாலா, அப்புறமா வந்து மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எதனால ஆயிலே குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டு அப்படி தான் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிக்கன் ஆல்மோஸ்ட் நீங்கள் நிறைய ரெசிபி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சிக்கன் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஒரு 6 to 7 மினிட்ஸ் தான் அதோட குக்கிங் டைமே இருக்கும். ஸோ
நம்ம வந்து அதை குக் பண்ணி முடிச்சிடுறோம். எப்பயுமே சிக்கன்லேருந்து எந்த மீட் வந்து நம்ம வாஷ் பண்ணி அதை குக் பண்ணாலுமே அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து வரும். ஸோ நம்ம தண்ணி வந்து அதில் வர தண்ணி போக நம்ம ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஸோ அதுவுமே இன்க்ளூட் ஆகும், இல்லைன்னா நிறைய தண்ணி ஆன மாதிரி இருக்கும், அப்புறம் சாதம் வந்து குழஞ்சிரும். ஸோ இப்போ வந்து மிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் வந்து இது வீட்டிலே அரைச்சது. மிளகாவும் தனியா அண்ட் தென் மஞ்சள் எல்லாமே அதில் காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அண்ட் தென் கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் ஒருத்தரோட வீட்டில் ஒரு மாதிரி மிளகாத்தூள் வந்து காரம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லா மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் போட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப காரமாயிடும். ஸோ அதையும் நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். குக் பண்ணுறதுனால அந்த மிளகா ஸ்மெல்லோ அந்த தூளோட ஸ்மெல்லெல்லாம் போயிடும், இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். அந்த காரம் அதெல்லாம் வந்து அப்படியே நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அதையும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஸோ குக் பண்ணதும் அதில் இருக்க கண்டென்ட் எல்லாம் வந்து அந்த ஜூஸ்லாம் வந்து மசாலாஸ்லாம் அது சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கு, நீங்களே பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அதில் நிறைய தண்ணி. நம்ம வந்து ஒரு 2லேருந்து 2.5 டம்ளர் வரைக்கும் அதில் நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு இதிலேயே ஒரு டம்ளர் கிட்ட தண்ணி வந்துடுச்சு. ஸோ அண்ட் தென் நான் வந்து லெமன் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். நான் வந்து தயிர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து லெமன் ஆஃப் தான் புழிஞ்சிருக்கேன். நீங்கள் தயிர் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஒரு லெமன் கூட புழிஞ்சிக்கலாம். ஸோ நான் வந்து ஆஃப் லெமன், அப்புறமா வந்து ஒரு பேக்கெட் தயிர் விற்கும், இது 10 to 12 ருபீஸ் நினைக்கிறேன். அந்த பேக்கெட் தயிர் ஃபுல்லாமே நான் ஊற்றிட்டேன். ஸோ அதை ஊற்றிட்டு நல்லா வந்து டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து கிளறி விடணும். ஸோ தட் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நமக்கு அப்படியே வாயில் வந்து எப்படா சாப்பிடுவோன்னு ஊறும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் நிறைய பிரியாணி வீடியோங்க, எல்லோரும் வந்து ரொம்ப அது மேலே வந்து க்ரேஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். முன்னை விட வந்து இப்போ பிரியாணி லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் யாருன்னா அந்த மாதிரி ரொம்ப க்ரேஸான லவராக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம வந்து இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா புதினாவும் மல்லி இலை அப்புறம் கொத்தமல்லி இப்படி சொல்லுவாங்க, 2 விதமாக சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு முறை கிளறி விட்டுற போகிறோம். கிளறி விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ எந்த டம்ளர்லேயோ இல்லை எந்த ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து ஒரு கப்லேயோ எதில் அரிசி வந்து நீங்கள் அளவெடுத்து ஊற வச்சுருப்பீங்களோ அதில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பா ரைஸ் இல்லை நார்மலாக நம்ம சாதம் செய்கிற ரைஸ் எதில் வேணாலும் பிரியாணி பண்ணலாம். நான் வந்து பாஸ்மதி எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணின்னு நான் கணக்கு வச்சு போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து குழையாமல் நமக்கு வந்து நல்லா உதிரியாக வரும். ஸோ நான் வந்து அந்த தண்ணி இதில் ரைஸ் போடுற பார்ட் வந்து எங்கே போச்சுன்னே தெரிலங்க, வீடியோவே காணோம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரைஸை போட்டுட்டு சால்ட்டெல்லாம் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சுட்டேன். அண்ட் தென் லோ ஃப்ளேம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்லா குக் ஆகிடும். அந்த 15 மினிட்ஸ்லேயே ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் தனியாக கூட ரைஸ் வடித்து அதை வந்து ஆக்சுவலாக அது வேறு மாதிரி இருக்கும் ஹைதராபாதி பிரியாணி. நான் அந்த ரெசிப்பியும் சீக்கிரமாக போடுறேன். ஸோ நான் சைடில் வந்து சுடு தண்ணியும் வச்சு தம் போட்டேன். அதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம் போட்டேன். நான் ஃபைனலாக உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது பிரியாணி அப்படின்னு சொல்லி கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன செஞ்சுருந்தோன்னா சிக்கன் பிரியாணி, அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோம், ப்ரான் தொக்கு பண்ணியிருந்தோம், அண்ட் தென் கொஞ்சம் வெள்ளரிக்காய் சாலட் பண்ணியிருந்தேன். எல்லாமே வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், உங்கள் வீட்டில் இந்த சண்டே
அதாவது இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து சாட்டர்டே, நாளைக்கு திரும்ப சண்டே. ஸோ நீங்கள் இந்த சண்டேவோ போன சண்டேவோ என்ன நீங்கள் செஞ்சீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஒருவேளை என்னோட ரெசிபி பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்னை மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போயிட்டு செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எல்லா வீடியோ அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ரீல்ஸில் வந்து முன்னாடியே இன்ஸ்டாகிராமில் வந்துடும். ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா என்னை டேக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபிஷ் ஃப்ரை இந்த ஃபிஷ் வந்து சங்கரா மீனுங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஓவர் ஸ்மெல் வருது. ஸோ பிரியாணி இவ்வளோ அப்படியே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு, பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிரியாணி செஞ்சுட்டு நீங்கள் அதை வந்து கிளற போகிறீங்க அப்படின்னா அடியிலேருந்து எடுங்க, சைட்லேருந்து. சில பேர் அப்படியே சென்டராகவே போட்டு கட் பண்ணி கேக் மாதிரி எடுத்துருவாங்க. அப்போ அப்படி பண்ணாலுமே நம்ம செஞ்ச பிரியாணி வந்து வேஸ்ட்டாக போயிடும், குழஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. வேணும்னா நீங்கள் கரண்டியில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயில் கொஞ்சம் தடவிட்டு ரைஸை வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ என்னோடய சண்டே டிஷ் இதெல்லாம் தான். அண்ட் என்னோடய சண்டே இப்படி தான் போச்சு. நாங்கள் நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ யா, உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பபாய் ஃப்ரம் ராஜேஸ்வரி. பாய்.